ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள். அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக. ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 330 டிகிரி பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரியாக கடக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, அப்போ 30 டிகிரி என்றால் ஒரு மாதம். ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது. மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள். மேலும் பங்குனி உத்திரம் வருகின்றது. அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ வசு ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது. பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ விசுவ வசு ஆண்டு உதயமாகிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து ஆத்தா, உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த தேர் திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும். ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக. மேஷராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். ரிஷபத்தில் குரு இருக்கின்றார். 3ஆம் இடம் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் மகரகஜில் இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக கன்னியில் சந்திரனும் கேது பகவானும் இருக்கின்றார்கள். மேலும் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்றார்கள். மேஷத்தில் பார்த்தோமென்றால் மீனராசியாக கடைசி ராசியாக, மேஷத்திற்கு கடைசி ராசியாக மீனராசி வருகின்றது. அங்கு சூரிய பகவான், சுக்கிரன், புதன், ராகு பகவான் எல்லோரும் இருக்கின்றார்கள். இதுதான் மேஷ ராசியின் தற்கால கோல்சார நிலைகள். அப்படி என்று பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால், விரையாதிபதி சூரிய பகவான் 12 விரயத்தில் இருக்கின்றார்கள். மேலும் 3க்கும் 6க்கும் உண்டான புதன் பகவானும் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கின்றார்கள். மேலும் குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான், மேலும் ரிஷபத்திற்கு உண்டான சுக்கிர பகவானும் துலா வீட்டிற்கு உண்டான சுக்கிர பகவான் அவர்களும் மீனத்திலேயே இருக்கின்றார்கள். உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஆக இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த மேஷராசி என்பவர்கள் சிறப்பாகவும் நிறைய புது வரவுகளும் பல இன்பங்களும் பல டூர் தெய்வீக ஆன்மீக சுற்றுலாவும் நடக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் யாவும் இருக்கும். பிள்ளைகள் வழியில் சில சுப செலவுகளும் வரும். ஆக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான நிலை இருக்கின்றது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். ஆக அந்த குரு பகவான் இருக்கின்ற நேரத்தில் ரிஷபத குரு நன்மையை செய்வார்கள். ஆக பெரிய ஸ்தானத்தினுடைய அதிபதி பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சுப செலவுகள் வரும். ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மேலும் அந்த வெறிய சனியாக 7.5 சனியாக வர இருக்கின்ற காலகட்டத்தில் சற்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்றார்கள். லாப சனி தானே, அவர்கள் நன்மை தான் செய்வார்கள். ஆகவே குடும்பத்தில் பல புது வரவுகள் மற்றும் வம்பு வழக்கு துன்பங்கள் மற்றும் விலகி செல்லும். ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கின்றால் 3ஆம் இடத்தில் யோக நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் அசையும் அசையாத சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவதற்காகவும் நீங்கள் நினைக்கின்ற நல்ல நிலைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். அதே போன்று குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கின்ற நிலையில் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளும் மன மகிழ்ச்சிகளும் புத்தாடை வாங்குவதும் நகை ஆபரணங்கள் வாங்குவதும் இயல்பாகவே நடக்கும். கடன் உபாதிகள் உங்களுக்கு சற்று சிரமம் இல்லாமல் கழிந்து வரும். ஆக உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நிலையில் இருக்கின்றது. கவலை கொள்ள வேண்டாம்.
பங்குனி மாதத்தில் மேஷராசி மையன்பர்களுக்கு சிறப்பாகவும் வலிமையாகவும் நல்ல நல்ல தெய்வீக பணிகளும் அமையும். இதுவரை எனக்கு தெரிந்தது என் மனதில் உதித்த சில கருத்துக்கள், இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன். ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜனனகால ஜாதகம், கோல்சாரம் மற்றும் உடுமகா திசை, இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரையாங்கிளாக கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் அந்த கால கோல்சாரம் கால நிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக கோல்சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளமோடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம். வணக்கம்.